உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கடவுளே, இப்ப நான் ஹெலிகாப்டருக்கு எங்க போவேன்? நேத்து எங்க இருந்து வந்தியோ அங்கே கூட்டிட்டு போ. நான் ஸ்கூலுக்கு ஹெலிகாப்டர்ல போனா ரொம்ப நல்லா இருக்கும் தெரியுமா? அந்த அக்ஷிதா புது பென்சில் வாங்கிட்டு வந்து என்ன வெறுப்பேத்திட்டு இருக்கா. நான் ஹெலிகாப்டர்ல போய் அவளை வெறுப்பேத்த போறேன். மத்தவங்கள வெறுப்பேத்துறதுக்காகலாம் நாம இந்த மாதிரி செய்யக்கூடாது தங்கம். நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷமா வாழணும். நம்ம கிட்ட என்ன இருக்கு? சப்பாத்தியும் உருளைக்கிழங்கும். சரி, அன்னைக்கு உனக்கு யானை மேல சவாரி போற போட்டோ காட்டினல ஞாபகம் இருக்கா? அம்மா உன்னை அதுல கூட்டிட்டு போறேன். அம்பரியில போனா பறக்க முடியுமா? பறக்க முடியுமா? நீ புத்தி இல்லாத மாதிரி பேசாத சீதாமா. ஸ்ரீராமா, இவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே தெரியலையே. ஸ்ரீராமா, எப்படியாவது ஹெலிகாப்டர்ல போணும்னு வேண்டிக்கிட்டா நீ என்ன சமாதானப்படுத்த வேண்டியதே இல்ல. சரி, வேண்டிக்கிறேன். ஸ்ரீராமா, ஹெலிகாப்டர்ல போகணும்பா. சரி வா. எங்க போற? நீ எந்த இடத்துல ஹெலிகாப்டர்ல போனியோ அங்க. நான் என்னோட ஆபீஸ் வேலைக்காக போனேன். இப்போ புத்தி இல்லாம பேசுறது யாரு சொல்லு? நீதான். என்னையும் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போ. சரி, உன் சீதாமா பாவம் இல்லையா? சீதாமா, சிரி கூட பாவம் இல்ல. ப்ளீஸ் செல்லும், சீக்கிரம் சாப்பிட்டு முடி. இன்னும் நீ எனக்கு இன்ஜெக்ஷனே போடல. ஐயோ, நான் கஷ்டப்படுறது உனக்கு சந்தோஷமா இருக்குல்ல? சரி, அப்படியே இருக்கட்டும். சந்தோஷமா? இன்ஜெக்ஷனை நான் தானமா போட்டுக்கிறேன். ஆனா வலி என்னமோ எனக்கு தானே. அது போதாதுன்னு உன் பிடிவாதம் வேற. அப்படின்னா ஓகே, நீ கவலைப்படாத. அப்பனா என் பேச்சு நீ கேப்பியா? குட் கேர்ள். அப்படின்னா நீ என்ன ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போணும்? இல்லனா நான் இன்ஜெக்ஷன் போட்டுக்க மாட்டேன். சரி. அசோக், உனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கும். நீ போய் அதை கவனிப்பா. அதுக்குள்ள இவங்க டிஃபன் சாப்பிட்டுட்டு வந்துருவாங்க. சரி. நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா சைன் பண்ணுங்க. சரிம்மா, சரி. நீங்க எப்பவும் மறந்துடுறீங்க, மறக்காதீங்க. இல்ல, மறக்க மாட்டேன். சரி, நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அட இருக்கு சீதாமா. ஓ, எல்லாத்தையும் சொல்லிதான் உங்க அம்மா கூட்டு வந்தாளா இங்க? சரி, இங்க ஏதாவது நீ குறும்புத்தனம் பண்ணனா நெக்ஸ்ட் டைம் நான் உன்னை கூட்டிட்டே வர மாட்டேன், சரியா? நான் அமைதியா தான் இருக்கு சீதாமா. இந்த பிரியாண்டி தான் வாளு. என்னையா வாளுன்னு சொல்ற? என்னையோ நானும் ஓடு, நானும் ஓடு. என்ன நடக்குதுங்க? நேத்து ஆபீஸ்ல இருந்து வந்த ஃபைல்ஸ் தான் இதெல்லாம். படிச்சு பாரு. பாருடா. இந்த பாரு. என்னது? நானா? IIM டாப்பர், கோல்ட் மெடலிஸ்ட் இன் ஃபைனான்ஸ். நீதானே? ஏய், நீ அவட சொல்றியா இல்ல என்ன சொல்றியா? அவன் நம்ம ரெண்டு பேரும் தான் சூரி சொல்றான். கோல்டு மெடலிஸ்ட் என்னையும் அப்புறம் உங்களையும் தான் சொல்றான். என்னடா என் பேரா? கண்டிப்பா இத பார்கவி சித்தி பாத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் ஏன் தாத்தா பாக்கணும்? ராம், என்னடா? இந்தா இது பாரு. இதுல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குடா. இட்ஸ் a flat amount. பேப்பருக்கு நடுவுல கேஷுவலா வச்சிருக்காங்க. அதாவது மத்த பேப்பர்ல சைன் பண்ணும்போது இதுலயும் பண்ணுவாங்கன்னு. இது யாரு செஞ்சாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். இத சித்தி தானே கொண்டு வர சொன்னாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களே கேட்கலாம். போத நிறுத்து. அவ இதெல்லாம் கவனிச்சு கவனிச்சு சோர்ந்து போயிட்டா. நீ இப்போ இங்க வந்திருக்கன்னு உங்ககிட்ட பொறுப்பு ஒப்படைச்சா நீ திரும்ப அவகிட்ட கொடுக்கற. ஒருவேளை இந்த விஷயம் பார்கவி சித்திக்கு தெரியாம இருந்தா அவங்க கிட்டே ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. இந்த விஷயம் அவளுக்கு தெரியாம தான் நடந்திருக்கு. அவளுக்கு மட்டும் தெரிஞ்சா என்கிட்ட சொல்லாம இருக்க மாட்டா. பொறுப்பு உங்ககிட்ட கொடுத்தாச்சு. நீங்க தான் இனிமேல் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். தப்பு செஞ்சது யாரா இருந்தாலும் அவனை சும்மா விடக்கூடாது. சூரி, இத நாங்க கண்டுபிடிக்கணும்னு நினைச்சா கூட கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி நம்ம கையில இருந்து அப்படியே நழுவிடுவாங்க. அது அவ்வளவு ஈஸி இல்ல. கரெக்ட். உண்மையை கண்டுபிடிக்கணும்னா நாம நம்மள காட்டிக்க கூடாது. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுடா. நம்ம ஆபீஸ்ல ஒரு நார்மல் எம்ப்ளாயா இருந்து நம்ம அதை கண்டுபிடிக்கணும். அது எப்படிடா முடியும்?
நான் ஏற்கனவே கம்பெனிக்கு புது எம்டி வரப்போறான்னு சொல்லியிருக்கேன். அந்த சேர்ல உட்கார்றதுக்கு ஒருத்தர் இருக்கணும்ல. தாத்தாவும் பேரும் சேர்ந்துக்கிட்டு என்ன இதுல மாட்டி விடலான்னு பாக்குறீங்களா? நான் இந்த ஆட்டத்துக்கு வரலப்பா. அசோக் டேய். டேய் நில்றா. இது உன் கடமைடா. கரெக்டா தாத்தா? பர்ஃபெக்ட். முடிஞ்சுதா இல்ல வேற எதனா பாக்கி வச்சிருக்கீங்களா நீங்க ரெண்டு பேரும்? இது வெறும் ட்ரைலர் தான்டா. மெயின் பிக்சர் என்னன்னு நாளைக்கு நேர்ல பாத்துக்கோ. மறந்துட்டீங்களா மாமா? பொண்ணு வீட்டுக்காரங்களே இன்னைக்கு வர சொல்லி இருந்தோம்ல. அவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா தப்பிச்சுக்கிட்டு போயிடுவான். அவனுக்கு தெரியாம எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீங்க அவனை ஆபீஸ்க்கு அனுப்பிட்டு இருக்கீங்க. இந்த விஷயத்தை பத்தி எனக்கு தெரியவே தெரியாதம்மா. என்ன தாத்தா மாமா நீங்க? சித்தி உங்க மீட்டிங் அப்புறமா வச்சுக்கோங்க. எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. நான் கிளம்புறேன். ராமா ராமா ஆமா அது வந்து தாத்தா நீங்க கவலைப்படாதீங்க. நானும் அசோக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். அசோக் வாப்பலாம். ராமா மாமா மாமா என்ன நீங்க எதுவும் பேசாம இருக்கீங்க? ஏதாவது சொல்லி அவனை தடுங்களேன். போறவனை எப்படிமா தடுக்கிறது? அவன் போயிட்டு வரட்டும், மத்தத அப்புறம் பாத்துக்கலாம். குட் மார்னிங் மேடம். பேட் மார்னிங் ஃபார் யூ. என்னாச்சு மேடம்? ஏய் சொன்னது ஒரு வேலைதான். அத கூட உன்னால உருப்படியா பண்ண முடியலல. ஃபைல யாராவது ஆர்டினரி எம்ப்ளாயி கிட்ட கொடுத்து அனுப்புன்னு சொன்னேன். ஆனா நீ என்ன பண்ணி வச்சிருக்க? இல்ல மேடம், நானு இன்னையில இருந்து நம்ம கம்பெனி எம்டியா இந்த வீட்டு பையன் தான் வரப்போறான். என் மாமாவோட செல்ல பேர். ஓ ஓகே மேடம், ஓகே மேடம். ட்ரீட் ஹிம் வெல். இந்த நிமிஷத்துல இருந்து ஆபீஸ் வேலை எல்லாத்தையும் அவன் தான் பாத்துக்குவான். பி கேர்ஃபுல். ஓகே மேடம், நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆயிக்காதீங்க. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் முதல் தடவை அவரை பார்க்க போறேன் மேடம். We are so glad to have him here. இத பாரு, ஓவர் ஆக்ட் பண்ணாதஎன்ன. சரிங்க மேடம், அவர் கேக்குற கேள்விங்களுக்கு மட்டும் பதில் சொல்றேன் மேடம். நீ சொல்ற பதில் அவனை திருப்தி படுத்தலன்னா கூட பரவாயில்ல. ஒருவேளை அவனுக்கு அங்க ஏதாவது டவுட் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, உனக்கு வேலை போறது மட்டும் கேரண்டி. இல்ல மேடம், நான் பாத்துக்கிறேன் மேடம். டேய் 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 இதெல்லாம் எதுக்குடா? ஏற்கனவே ஹாட்டா இருக்கு. குட் பாய். இன்னையில இருந்து நான் தான் உன்னோட பர்சனல் செக்ரட்டரி. இப்பத்துல இருந்து நீ தான் பாஸ், நான் செக்ரட்டரி. பெர்ஃபெக்ட்டா இருக்கு. நான் காமன் எம்ப்ளாயா இருந்தா ஓகே. என்னால ஒரு பாஸா நடிக்க முடியாது. இந்த பாஸ் பதவிய நான் இப்பவே ராஜினாமா பண்ண போறேன். எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பேச்சுக்கே இடம் இல்ல. டேய் நான் உனக்கு ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். யாரு எங்க இருக்கணுமோ அங்கதானே இருக்கணும். வேண்டாண்ணா ப்ளீஸ். சரி வா வா. ஏன்டா அப்படி புரிஞ்சுக்காம அடம் பிடிக்கிற? ராமருக்கு பதிலா பரதா அவரோட செருப்பை தான் சிம்மாசனத்துல வச்சிருந்தான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.